சர்வே என்று சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய நான் கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொன்ன விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் அப்படி பேசுவது என்பதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அவர் எலெக்ஷன் சர்வே எல்லாம் பத்தி ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னாங்க. அது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் சர்வே எடுக்கக்கூடியவர்கள் தான். தட் இஸ் கால்ட் அ சாம்பிள் சர்வே. கேட்டா 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி உங்களுக்கு சர்வே எடுப்பது என்று சொன்னால் முழு சர்வே எடுக்கலாம். அதன்படி தான் நீங்க இன்னைக்கு வீடு வழங்கும் ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அந்த சர்வேயின் பேஸ் படி தான் கொடுக்குறீங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் அந்த சர்வேயின் அடிப்படையில தான் இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. சர்வே என்பதை எந்த உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லல. உச்ச நீதிமன்றமும் சொல்லல. இதைதான் நாங்க திரும்பி திரும்பி சொல்றோம். உங்களுக்கு ஏத்தால் போல் அதை மட்டும் நீங்க மாத்திக்கிறீங்க. நாங்க சொல்வது என்ன என்று சொன்னால் 2010 11 காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்தது $1 மில்லியன் கேள்வி கேட்டார். அந்த $1 மில்லியன் கேள்விக்கான பதில பலமுறை சொல்லிட்டாங்க. 1,00,000 பிழைகள் இருந்ததுன்னு. அதனாலதான் அதை காங்கிரஸ் கவர்மெண்டே வெளியிடல. பிஜேபி வெளியிடாம இல்ல, காங்கிரஸ் கவர்மெண்டே வெளியிடாததுக்கான காரணம் 1,00,000 பிழைகள் இருந்ததுன்ட்டு. அப்ப ஆன் தி ஹோல் தமிழ்நாட்டுல 140 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல சர்வே எடுக்கும் பொழுது அது நமக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு உதவும். ஆக்சுவல் கணக்கு என்பது ஒரு சர்வே ப்ராப்பர் ஃபுல் சர்வே எடுக்கும் பொழுது கிடக்கும். நீங்க எலெக்ஷன்ல போயிட்டு ஒரு சர்வே கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்கள்ட்டையும் ஒரு தொகுதின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்கள் 3 லட்சம் வாக்காளர்கள்ட்ட எடுக்க மாட்டாங்க. சாம்பிள் சர்வே எடுப்பாங்க. அது சரியாக இருக்கும், தவறாக இருக்கும். சாம்பிள் சர்வே இஸ் டிஃபரண்ட், ப்ராப்பர் சர்வே இஸ் டிஃபரண்ட். அது அவருக்கும் தெரியும் தெளிவாகவே. அதுதான் அவர் என்ன சொன்னார்னா, இந்த சென்சஸ்ங்கிறது ஃபேக்சுவலா இருக்கும், ஆனா சர்வேங்கிறது சாம்பிள் சர்வேயா இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியம் சயின்டிபிக்கா இருக்காதுங்கிறாரு. நான் உங்களுக்கு சாம்பிள் சர்வே கேட்கவே இல்லையே. 75 கேள்விகள் சென்செக்ஸ்ல கேட்கறாங்க. நீங்க 150 கேள்வி கேளுங்க. ஏன் சயின்டிபிக்கா இருக்காது? டிஜிட்டல் போயிட்டேன்னு சொல்றீங்கல்ல, நாங்க டிஜிட்டல் முறைக்கு மாறிவிட்டோம்னு சொல்றீங்கல்ல, ஏன் சயின்டிபிக்கா இருக்காது? உங்களால முடியாது, மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க.